Hi friends, welcome to my channel GK with AK. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 7360 கௌரவ விரிவுரையாளர் நியமிக்க அனுமதி. உயர்கல்வித்துறை அரசாணை வெளியீடு. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வி ஆண்டில் ஷிஃப்ட் 1 மற்றும் ஷிஃப்ட் 2வில் 7360 கௌரவ விரிவுரையாளர்களை ரூபாய் 25,000 தொகுப்பூதியத்தில் நியமிக்க அனுமதி வழங்கி உயர்கல்வித்துறை தனித்தனி அரசாணையை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் உயர்கல்வித்துறை செயலர் பிரதீப் யாதவ் வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறப்பட்டு இருப்பதாவது: நடப்பு கல்வி ஆண்டில் 2024-2025 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஷிஃப்ட் 1ல் பாடப்பிரிவுகளை நடத்த தேவையான 6445 கௌரவ விரிவுரையாளர்களை தொகுப்பூதியத்தில் நியமிக்க அனுமதியும், அவர்களுக்கான மாதாந்திர தொகுப்பூதியம் ரூபாய் 25,000 வீதம் 11 மாதங்களுக்கு தேவையான ரூபாய் 177 கோடியே ரூபாய் 23 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்தும் உரிய ஆணை வழங்குமாறு கல்லூரி கல்வி இயக்குனர் அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இயக்குனரின் கருத்துருவை ஆய்வு செய்து நடப்பு கல்வி ஆண்டில் ஷிஃப்ட் 1ல் பாடப்பிரிவுகளை நடத்த வசதியாக 5,699 விரிவுரையாளர்களை மாதம் ரூபாய் 25,000 தொகுப்பூதியத்தில் 11 மாதங்களுக்கு பணியமர்த்த நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியும், அதற்கு தேவையான ரூபாய் 156 கோடியே 72 லட்சம் நிதியை ஒதுக்கியும் அரசு ஆணை வெளியிடுகிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் உயர்கல்வித்துறை செயலர் பிரதீப் யாதவ் வெளியிட்டுள்ள மற்றொரு அரசாணையில், நடப்பு கல்வி ஆண்டில் அரசு கலைக்கல்லூரிகளில் ஷிஃப்ட் 2ல் பாடப்பிரிவுகளை நடத்த தேவையான 1,661 கௌரவ விரிவுரையாளர்களை ரூபாய் 25,000 மாதாந்திர தொகுப்பூதியத்தில் நியமிக்க அனுமதி அளித்தும், அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்தும் உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 4,000 உதவி பேராசிரியர்களை நிரந்தர பணி அடிப்படையில் நியமிக்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடத்தப்பட இருந்த போட்டித் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.